வணக்கம் மக்களே. எலெக்ஷன் நெருங்கிட்டுருக்கு. பல தலைவர்கள் வந்து ரோட்டில் இறங்கி ஓட்டு சேகரிச்சிட்ருக்காங்க. இதில் வந்து 2 திராவிட கட்சிகள் களத்தில் இருக்குது. ஒன்று வந்து திரு ஸ்டாலின் அவர்கள், இன்னொன்று வந்து திரு எடப்பாடி அவர்கள். 2 பேருமே வந்து 2 கட்சிகளும் வந்து முதிர்ச்சியான கட்சிகள் தமிழ்நாட்டில். இந்த 2 கட்சிகளும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுக்காக. அதை யாருமே மறுக்க முடியாது. நம்ம எல்லாமே அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த திராவிட கட்சிகள் இல்லைன்னா இன்றைக்கி தமிழ்நாடு கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாடு வளர்ச்சின்னு இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டோட லிட்ரஸின்னு பேசிகிட்டு இருக்கிறோம். எக்கனாமின்னு பேசிகிட்டு இருக்கிறோம். எஜுகேஷன் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இது இவங்கெல்லாம் இல்லாமல் இது கிடையாது. இதை தாண்டி சில கட்சிகள் இருக்காங்க. திரு சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் சொல்லிட்டு ஒரு பேசின்னு இருக்கார். ஸ்டார்டிங்கில் தமிழ் தேசியமாக வந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் தடம் மாறி வேறு மாதிரி போயிட்டுருக்கார். அவர் பெரியாரையும் மற்ற விஷயங்களையும் வந்து அவர் நிலை எடுக்காமல் போயிட்டுருக்காரு. அது ஒரு அரசியல் தான். அதை பற்றியும் பேசுவோம். அடுத்ததாக டிவிக்கேன்னு ஒரு கட்சிகள் வந்துட்டுருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் புரிதலே இல்லாமல் வந்து இருக்காங்க. அரசியல்னா என்ன, கான்ஸ்டியூஷன்னா என்ன, ஃபினான்ஸ்னா என்ன, எக்கனாமினா என்ன, எப்படி வந்து ஒரு கட்டமைக்கணும், அட்மினிஸ்ட்ரேஷனா என்ன, இந்த பேசிக் புரிதலே வந்து அவங்களுக்கு சுத்தமாக கிடையாது. இப்படி தான் அவங்க வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம பேக் டு த பாயிண்ட். ஒரு திராவிட கட்சிகள் திமுக, டிஎம்கே, நம்ம வந்து பேசலாம். 65லேருந்து 67லேருந்து 70லேருந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். திராவிட கட்சிகள் டிஎம்கே இன்னைக்கு இருக்கிற கட்டமைப்பு, இன்னைக்கு இருக்கிற லிட்ரஸி ரேட், இன்னைக்கு இருக்கிற ஹையர் செகண்டரி மேல் படிப்பு லிட்ரஸி ரேட் எல்லாமே வந்து சாத்தியமானது வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் கலைஞர், அடுத்தது ஸ்டாலின். இதை யாருமே மறுக்கவே முடியாது. இவங்க இல்லாமல் இது நடந்தே இருக்காது. ஈவன் அது ஜேஇயாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், வாட் எவர் த கேஸ், இது இவங்க இல்லாமல் வந்து பண்ணியே இருக்க முடியாது. இதை நம்ம எல்லாமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் த ரியல் ட்ரூத். நம்ம இதிலேருந்து வெளியே போகவே முடியாது. அடுத்தது எடப்பாடியார்னு சொல்கிறத விட அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே திரு எம்ஜிஆர்லேருந்து அவங்க ஒரு மதிப்புக்குரிய ஒரு தலைமையாக இருந்தது அவங்களது. அதுக்கப்புறம் திரு அம்மையார் ஜெயலலிதா வந்தாங்க. அவங்களுடைய தலைமையும் ஒரு மதிப்புக்குரியாக இருந்தது. அவங்க சொத்தி கூப்பிட வழக்கில் வந்து ஜெயிலில் போனாலும் அவருடைய மாண்புமிகு தலைமை வந்து சிறப்பாக இருந்தது. அதை யாரும் மறுக்க முடியாது. அவங்க சொத்து புகைப்பில் உள்ளே போனாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய சிறு பிரச்சனை வந்தது அவங்களுக்கு. பட் இந்த திராவிட கட்சிகள் 2மே வந்து இன்றைக்கி வந்து வளர்த்து விட்டுருக்கு. ஈவன் அம்மையார் ஜெயலலிதா வந்து அடிபணியில் பிஜேபிக்கு வந்து அவங்க தமிழ்ந்தெல்லாம் போகவே கிடையாது. 2 பேருமே வந்து திராவிட கட்சிகள் 2 பேருமே வந்து இன்றைக்கி நம்ம காலில் நிற்கிறோன்னா, இன்றைக்கி நம்ம வந்து கைகட்டி நிற்கிறோன்னா இது இவங்க தான். இதர் கலைஞர், எம்ஜிஆர் ஆர் ஜெயலலிதா, வாட் எவர் த கேஸ், இவங்க தான். எந்த லெவல்லையும் இவங்க விட்டே கொடுத்தது கிடையாது. மோடியா லேடியான்னு பேசின அம்மா அந்த அம்மா. இதே மாதிரி தான் கலைஞரும். ஈவன் வாஜ்பாய் கூட இவங்க வந்து கூட்டு வைக்கும்போதும் ஒரு மினிமம் ப்ரோக்ராம் வச்சு தான் கூட்டு வச்சாங்க. ஆர்டிக்கல் 376 அங்கே எடுக்கக்கூடாது, எல்லா விஷயம், ராமர் கோயில் கட்டக்கூடாது, நிறைய விஷயங்கள் பண்ண முடியல அவங்களால. இதெல்லாம் பண்ணவே முடியல. இப்படித்தான் இங்கே வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இன்றைக்கி என்னுடைய பையன், உங்களுடைய பையன் இருக்கட்டும், யாருடைய பையனாக இருக்கட்டும், அன்றைக்கி வந்து மினிமம் ஒரு கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ், ஒரு வீட்டில் மினிமம் ஒரு கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ் அது இருக்காங்க. அது இல்லாமல் இன்றைக்கி நம்முடைய வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் தொழில் புரட்சி பெரிய விஷயமாக நடந்துகிட்ருக்கு. இது விஜய்க்கு வந்து இதெல்லாம் வந்து மண்ணு கூட தெரியாது. இந்த ஆளுக்கு வந்து இதெல்லாம் வந்து தெரியவே தெரியாது. தொழில் புரட்சினா என்ன, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், இதெல்லாம் வந்து இவருக்கு தெரியவே தெரியாது.
எடப்பாடிக்கு தெரியும். ஆனால் அவர் காலில் விழுந்துட்டார், போய் பிஜேபியில் போய் காலில். ஏன்னா வேறு வழி கிடையாது அவருக்கு. ஏன்னா அவங்க நிறைய கேஸில் மாட்டியிருக்காங்க. இடி வந்து ஆன் த பாயிண்ட், கன் பாயிண்டில் வச்சுருக்காங்க அவங்கள. வேறு வழியே கிடையாது, அவங்க விழுந்தான் ஆகணும். ஆனால் விஜய் என்ற ஒரு தற்குறி, ஏன் தற்குறின்னு சொல்கிறேன்னா, 2 விஷயம். ஒன்று குடும்பம், ஒன்று அரசியல். 2துலேயுமே அவருக்கு நேர்மை கிடையாது. குடும்பத்துலேயும் நேர்மை இல்லை. குடும்பத்தை பற்றி பேசுவோம். இப்போது நம்ம ஒரு சாதாரண மனுஷன், விஜய் விட்டுருங்க, நான் வந்து சாதாரண மனுஷன், நீங்கள் ஒரு சாதாரண மனுஷன். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் பொண்டாட்டியும் தெருவில் விட்டு வந்துடுவீங்களா? உங்களுடைய பிள்ளைகளும் பொண்டாட்டிக்கும் கல்விக்காக கொடுத்த பணத்தையும் வேறு எதுக்காக கொடுத்த பணத்தையும் நடுத்தருவில் கொண்டாந்து விடுவீங்களா? ஒரு டேக்ஸில் கொண்டாந்து விடுவீங்களா? அஃபிடேவிட் ஃபைல் பண்ணுறாருங்க. அதில் வந்து சொல்கிறாரு அவர், எங்களை இவ்வளோ கொடுத்து அம்மாவுக்கு அப்பாவுக்கு பண்ணது, என்னுடைய தந்தைக்கும் என்னுடைய தாய்க்கும் நிறைய பண்ணியிருக்கோம், அதெல்லாம் கொண்டு வருமா அஃபிடேவிட்டில்? எங்கே ஒரு அசைய சொத்தும் நம்ம பிள்ளைகள் மேலேயும் இல்லை பொண்டாட்டி பேர்லையும் இல்லை அம்மா அப்பா பேர்லையும் இருக்கிறத சொல்லுவோம். கடன் கொடுத்ததெல்லாம் சொல்லுவோமா? கடன் கொடுத்தது கிடையாது, செலவு பண்ணது, அவங்களுக்கு காலேஜ் கொடுத்தது, மற்றதெல்லாம் விஷயம் கொடுத்தது, படிக்க வச்சது, இதெல்லாம் சொல்லுவோமா? இப்பேற்பட்ட ஒரு தற்குறியை நம்ம இங்கே வச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த தற்குறி தான் வந்து இவர் போகிற இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நான் நல்லவன், நான் வந்து ஊழலே பண்ண மாட்டேன், நான் ஊழலே தீய சக்தி, தீய சக்தி, டிஎம்கா ஒரு தீய சக்தி, இவர் வந்து தூய சக்தி, இது தான் இருந்தாலும் பேசிகிட்டு இருக்காரு. வேறு ஏதாவது எல்லா இடத்துலையும் இதை தவிர வேறு ஏதாவது பேசினார்னா சத்தியமாக கிடையாது. என்ன பண்ண போகிற நீ? எப்பா ஒன்று வந்து ஒரு சவரன் கோல்டு கொடுக்குறேன்ற, கல்யாணம் ஆன பெண்களுக்கு, பிறந்த குழந்தைக்கு 1 கிராம் கோல்டு கொடுக்குறேன்ற, எவ்வளோ ஆகுன்னு தெரியுமா? அது உனக்கு கணக்கு தெரியுமா? உனக்கு தமிழ்நாட்டினுடைய டோட்டல் எக்கனாமி என்னன்னு தெரியுமா? எங்கேயா இருக்கிற நீ? என்னையா பேசுகிற நீ? 6 சிலிண்டர் கொடுக்குறேன்ற, 6000 ரூபா, 7000 ரூபா, எங்கே இருக்கிற நீ? 6 சிலிண்டர் எப்படியா கொடுக்க முடியும்? ப்ராக்டிக்கலாக பேசணும், ரொம்ப ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும். இதெல்லாம் பண்ண முடியுமான்னு யோசனை பண்ணணும். இருக்கட்டும், நம்ம வந்து அவர் பிடிச்ச ஒரு நடிகர், நல்ல ஒரு நடிகர், நான் இல்லைன்னே சொல்ல, நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணோம்ல, இதெல்லாம் முடியுமா முடியாதா? அவருக்கு என்ன அறிவு இருக்குது? அவருக்கு என்ன கான்ஸ்டியூஷன் பற்றி என்ன தெரியும்? எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது தமிழ்நாட்டில்? அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க? எதையா தெரியுமா அவருக்கு? எதா படிச்சிருக்காரு அவர்? ஒரு இலவம் கிடையாது. எவனோ எழுதி கொடுக்குறத வச்சு வாந்தி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான் அந்த ஆள். அது இல்லாமல் அவனுடைய பர்சனல் லைஃபே, நம்முடைய பர்சனல் லைஃப் இருக்குல்ல. இப்போ நான் எலெக்ஷனில் நிற்கிறேன்னா என்னுடைய பர்சனல் லைஃப் ரொம்ப முக்கியம். நான் எவ்வளோ டீசெண்டாக இருக்கேன், நான் எவ்வளோ நீட்டாக இருக்கேன், அது தான் பிரதிபலிக்கும் வெளியில். நான் எவ்வளோ நீட்டாகவும் எவ்வளோ பர்சனலாகவும் இருக்கிறனோ, எவ்வளோ நீட்டாக இருக்கிறனோ, அது தான் வந்து வெளியில் பிரதிபலிக்கும். இதெல்லாம் வந்து சுத்தமாக அந்த ஆளுகிட்ட கிடையாது. ஒரு அறமே அந்த ஆளுகிட்ட கிடையாது. திருக்குறளை பற்றி பேசுகிற அந்த ஆளு தகுதியே கிடையாது, சுத்தமாக தகுதி கிடையாது. ஸோ மக்களே, ஓட்டு ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்களே. ஓட்டு கரெக்டாக போடுங்க, பார்த்து போடுங்க. இது வேறு வந்து இந்த தொகுதி படை வந்திருக்கு. இப்போது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தொகுதி பறையறு வந்து ரொம்ப முக்கியம். அதை கொண்டு வந்திருக்காங்க இப்போ இந்த எலெக்ஷன் டைமில். அதை கொண்டு வந்துருக்கு. ஏன்னா அத்தனை எம்பியும் எம்எல்ஏவும் இங்கே பிஸியாக இருப்பான், அங்கே வரமாட்டான்னு சொல்லிட்டு மோடி கவர்மெண்ட்டு அங்கே கொண்டு வந்திருக்காங்க. அது பெண்களுக்கான ஒரு இதுவும் கொண்டு வந்திருக்காங்க. பெண்களுக்கான இது வரவேற்கத்தக்கது, கொண்டு வரட்டும். ஆனால் டீலிமிட்டேஷன்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம். நம்ம மண்ணுக்குள்ளே போயிடுவோம். தமிழ்நாடு ஞாபகத்தில் வச்சு மண்ணுக்குள்ளே போயிடுவோம். இது நடக்கவே கூடாது. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு மோடி கவர்மெண்ட்டுடைய. ஸோ அவங்களுக்கு தெரியும் நல்லா, சவுத்தில் என்றைக்குமே அவங்கள காலடியாக எடுத்து வைக்க முடியாது. அதனால் சவுத்தை ஒழிக்க பார்க்குறாங்க. மக்களே, நம்ம தான் நிறைய காசு கொடுக்குறோம். நம்ம 1 ரூபா கொடுத்தா நம்ம 29 காசு தான் கொடுக்குறோம். அவன் ஞாபகத்தில் வச்சுங்க. நம்ம உழைப்பு காசு 1 ரூபா கொடுத்து 29 காசு கொடுக்குறான். யூபிக்கும் அதுக்கும் இவங்களுக்குலாம் 7 ரூபா கொடுக்குறான். அவன் 1 ரூபா கொடுத்தா 7 ரூபா கொடுக்குறான். ஜஸ்ட் யோசனை பண்ணி பாருங்கள், யாருடைய காசு இதெல்லாம்? நானும் உழைச்ச காசியா? உழைச்ச காசு போகுது. நல்லா யோசனை பண்ணுங்கள். ஓட்டை கேர்ஃபுல்லாக போடுங்க. நான் இவங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு போடலாம் சொல்ல, கேர்ஃபுல்லாக போடுங்க, மதித்து போடுங்க, தெரிஞ்சவனுக்கு போடுங்க, அறிவுள்ளவனுக்கு போடுங்க. அறிவில்லாத வந்த இவனுக்கெல்லாம் போடாதீங்க. இதுதான் என்னுடையது. நன்றி.